ஸோ அவரை காட்டுத்தி இவன் தலைவர் ஓடி ஓடி பார்க்குறாரு, எப்படி அவங்கள காப்பாற்றுறேன்னு. தூரத்தில் ஒரு மரக்கிளை அந்த பக்கம் போயிட்டு இவர் போய் பார்த்தார். ஆனால் அந்த கிளைக்கு பக்கத்தில் கொஞ்சம் உழவு இடம் முடியலை. இவனாண்ட இந்த மட்டையை தூக்குறதுக்கு இழுத்து போடுறதுக்கு பாஞ்சு கடையை இழுத்து போட்டு, அப்போ என்ன பண்ணாண்டா எல்லாம் சொன்னால் வாங்கும். இவர் ஒரு கிளையை பிடிச்சி இந்த பக்கம் சொல்லிட்டு படுத்து கொண்டு இருந்தார். இவருக்கு மேலால் எல்லாம் ஏறிக்கொண்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதில் இருக்காங்க வில்லன் இருப்பான் தானே இல்லையா, அவன் வரணும் உதச்சி விடாது. இவர் அந்த ஆற்றுல இவரே விழுந்து இவர் உடம்பை விட்டு. ஆனால் அந்த தியாக புத்தி, அவர் ஒரு சொட்டு தண்ணி, அப்படி கதை நிறைய போகும். அப்போ நம்மளும் இப்போ இந்த பிறவியில் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துருக்க மாட்டீங்க. ஒரு சொட்டா ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள். அந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் டைரி 13 நல்ல பழக்கங்கள். எனக்கு 5 வருஷம் பிடிச்சிது சில நல்ல பழக்கங்களை வளர்க்குறது. புதன்கிழமை அந்த ப்ரெஸ் மூடுவாங்க, 5 மணிக்கு வலிக்கிட்டு நான் போயிடுறேன். அங்கே ஒரு ஏழை குடும்பம், இவங்க நான் பார்த்துருக்காங்க. 6 கருடை செடி இவங்க பார்த்துருக்கேன். வறுமையிலையும் பாருங்க அதாக்க. அங்கே போகிறோடனே அவங்க டீ கொடுப்பாங்க, பன் ரஸ்க்கு, அது மத்தியானம் ஒரு ரொட்டியும் ஏதோ சாப்பிட்றாங்க. பின்னேரம் 4-5 மணி இருட்டாகிறது போல் வலிக்கிட்டு அதுவரையும் ஜபம் பண்ணுற, தியானம் பண்ணுற, எழுதுகிற இந்த ஆனால் அந்த ப்ளஸ் மைனஸ் லெசனில் அது நல்ல பழக்கம். இந்த பழக்கத்தை இதுன்றதுக்கு ப்ளஸ்ன்னா நீ நல்லவன் கமான் டூ, மைனஸ்ண்டா அந்த கெட்ட பழக்கத்தை திரும்ப 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 இதையும் செய்யணுருக்க. அதை எப்படி அதை கண்டுபிடிக்கிற, இப்படி நீ செய்தேன்டா இல்லை இதை வெல்லலாம் மெல்ல. ஸோ அட்டாமிக் ஹேபிட். ஸோ நான் ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா அதுக்கு வழின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு கேளு, உன்னுடைய ஒரு பழக்கம் இருக்குது இல்லை, அது நோ குட், அது திருத்தணும். ஆனால் வயது போயிட்டு காடு வாண்டு விடுவோம் இப்படி சொல்லாதே. அன்றைக்கு சொன்னேன் இது உடம்பை பற்றிய கதை. நான் சொன்னேன் நீ வயது போனது இளமையும் இதுவும் இந்த உடம்பை பற்றி, தட்ஸ் கூடு கட்டை. அடுத்த பேர் என்னதுக்கு அன்னமய கோஷம், அதுக்கு உனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அது உள்ளுக்கு நீ இருக்கிற உள்ளுக்கோ வழியோ அது உயிர். சொல்லுங்க, அந்த உயிருக்குத்தான் இது வேணும். இப்போ நீ சாவாய், அடுத்த பிறவி இந்த உயிர் எவ்வளவு தூரம் பரிணாமத்தில் முன்னேறியதுன்ற பொறுத்து தான் அடுத்த பிறவி தீர்மானிக்கப்பட போகிறது. அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு ஹேபிட்டும் பழக்க வழக்கங்கள் இல்லை, இந்த நடத்தைகள் வழக்கம் எல்லாம் உன்னை இந்த உயிர்நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உன்னை பரிணாமம். அப்போ அடுத்த பிறவி அதன்படி கிடைக்கும். என்ன இந்த நான் சொன்னேன், இப்போ நம்ம இந்தியாவில் பிறந்து இப்போ இங்கே வந்து பிறந்து என்ன. ஆனால் எனக்கு இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு டீச்சரும் என்னை திட்டினே கிடையாது, அடித்ததும் கிடையாது. எனக்கு இப்போ வாரது ஏன் இல்லை, அது நான் எதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 8-9 வயதுலேயே வெரி சென்சிட்டிவ் அம்மாட்ட கேட்குறேன் என்ன இல்லை. ஆமாம் தெரியுது. அதான் உங்கள்கிட்ட இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஏன் சொல்கிறேன்டா, கண்ணு முழிங்கோ ஏன் இன்சென்சிட்டிவ்னு சொல்கிறேன். நம்மளுக்கு எப்படி சொல்கிறது? அது இதுவும் இல்லை, ஒரு என்ன என்ன சடம், அது நல்ல வார்த்தை சொல்லுங்க திரும்ப. சடம் போல சவம் போல உணர்வற்றதன்னு. வெரி குட். இப்போ நாங்களும் போகிறோம், அதில் போத்தல் உடைஞ்சே கிடக்கும், அதுக்கு மேலே காலை வச்சுட்டு போவோம். அதை சொல்கிறது இந்த ஜடம் செத்த குணங்கள் பாரு. அப்போ பரிணாமத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளையும் நீ சொல்லலாம். இவருக்கு அடுத்த நான் சில இடங்களை சொல்கிறேன், நான் நீ அடுத்த முறை இவருக்கு எப்படி வர போனான்னு சொல்லலாம். அது பெரிய சித்தி ஒன்றும் கிடையாது, உன்னை பார்த்தா தெரியும். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது, நம்முடைய இதயம் சொல்லும் இல்லை. கொண்ட்ராக்ட் அதெல்லாம் தான் மகான்கள்ற வாழ்க்கை வர்ற படியுங்க இல்லை. அவங்கள எப்படி பண்ண அவ்வளோ சிரமப்பட்டான். சுவாமி சிவானந்தர் இல்லை டைரி இருக்குது, இதில் 32 பாயிண்ட்டு. எத்தனை மணிக்கு எழும்பினாய், எத்தனை மணிக்கு தூங்க போனாய், எத்தனை பொய் சொன்னாய் இல்லை, எத்தனை வகுப்பு, அப்படி நிறைய போகுது. 30 நோட்டு. அவர் சொல்கிறார் இல்லை, தான் அவ்வளவு செய்துன்னு சொல்கிறார். அந்த பெரிய மகான் என்ன பழக்கம் சொல்லுவா. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நீ முதல்ல மனிதனாகு. நிறைய பேர் மனிதனே இல்லை, முதல்ல மனிதனாகு. அதுக்கு என்ன மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ். யாரும் வேண்டிய என்ன சொன்னாங்க, ஏ வெரி கைண்ட். அந்த அபய் சுவாமி சொன்னார். நாங்கள் போனேன்,
அவர் தெரியும் இந்த காலங்காதில் டீ என்ன ஒரு புடியோ காலங்காத்து சுவாமிஜி சீனி அடுவதானோட வெடியதானோ அதான் அது ஒரு குருமச்சி வந்து கேட்குறாரு இவர் அவர் எழுப்பி டீவோட வச்சு கருணை கடல் ஐயா எந்த நீ உண்ட பழக்க வழக்கங்கள் உன்னை எந்த மகான்கள்கிட்ட கொண்டு விடுமண்டு தெரியாது. இந்த குருநாடு அவ்வளோ நெருக்கம் வந்த காரணமே பழக்கம். சொல்லுங்க. எஸ் எஸ் சின்ன ஒரு உதாரணம். சாமிஜி இருக்கார், அவங்க முன்னுக்கு இருந்து 3 மணித்தியாலமாக உயிரை வாங்கி கொண்டிருக்காங்க. அவருக்கு இந்த கால் சின்ன வெரி டெலிகேட். அப்போ காலை வச்சுட்டு முகத்தில் பார்த்தேன்னு நான் மெல்ல போய் இந்த காலை எடுத்து வச்சு மெல்ல அவர் மிச்சம் டெலிகேட்டாக என்ன அவ்வளோ என்ன இது நடந்த விவேகானந்த சுவாமியோட வாழ்க்கையில் நடந்தது. அவரை கேள்விக்கு மேலே கேள்வி கொண்டு கொண்டிருக்காங்க. இவர் சொல்லி கொண்டிருக்கார். ஒரு பாட்டி மூளை ரெண்ட பிள்ளைய விடுங்கடா இப்போ 2:30 மணித்தாலும் தண்ணியில் சாப்பிடலாமா இருந்துட்டு இல்லை நீ மாமாரு குடியில் கொண்டு சாப்பாடு எடுத்தோம். இவர் சிக்காக்காவுக்கு போய் அந்த உலக பிரசித்தி பெற்ற பிறகு அவங்க தேடி வந்து அம்மா நீ இந்த அம்மா என்ன சொல்கிறேன் அன்பும் அறமும் உயிரென கொண்டால் அதுதான் ஆனந்தம் வாழ்வில் அதுதான் ஆனந்தம் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி கடவுளோ கருணை நீ அவர்கிட்ட போகிறண்டா அவர் உரிய என்ன இருக்கணும் தன்மை. இது பெரிய விஷயம். ஸோ தயவு செய்து நீங்கள் என்லைட்டன்மெண்ட் ஆத்ம ஞானம் ஓகே, ஆனால் நீ முதல் படியே கட்டவில்லை. இவ்வளவு குணங்கள் பாருங்கள் அதில் இருக்குது. ஏன்னா தெய்வ ஆசுர சம்பத் விபாக யோகா அதில் 3-4 சுலோகம் தான் தெய்வ சம்பத்தை பற்றி இருக்குது. 22-16 சுலோகம் இருக்குது அசுர சம்பத்து. வேறையா எனக்கு பெரிய ஷாக்கிங். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்குது. இதில் அசுர சம்பத் நல்லா பாருங்கள். இல்லாட்டி கண்ணன் நினையா 4ஓட முடிச்சு போட்டும் அந்த 16 ஏன் சொல்லணும்னா நீ தெய்வ சம்பத்தை நினைக்கிறதுல நிறைய அசுர சம்பத். ஏன் ஒரு சின்ன உதாரணம், நான் சாதனை செய்கிறது அதெல்லாம் இல்லறத்தார் இல்லை, நாங்கள் எல்லாம் துறவிகள் போச்சு. முன்னாடி என்ன இருக்காங்க, இது தெய்வ சம்பத்தோ பக்கா அசுர சம்பத். ஏன் கமண்டுண்டா கருவம், அது இறைவனை பிடிக்க முடியாது பார்த்தியா அதில் வருது. அப்போ நம்ம தெய்வ சம்பத்தை நினைக்கிறது நிறைய அசுர சம்பத். அதான் நான் முதல்ல சொல்லிக்கணும். என்னது வேறு பேரும் என்னமானே உரைகள் அதில் பாரு, இது நான் இருக்குன்னா இல்லையான்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. கம்பேர் அண்ட் கொண்ட்ரா பெரியவங்கள்ட்ட பார், அவங்களோட குணங்களோட இருக்கான்னு பார். அப்போ நீ இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு முதல்ல படிப்படியாக கட்டு குணக்குன்றாக மாறு. ரைட்? அதுக்கு நிறைய வழி. நம்ம பார்வதி பதி ஹரஹர மகாதேவம்.